சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணிடுங்க. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த நித்திய கல்யாண பெருமாள் கோவிலானது ஒரு திருமண பரிகார திருத்தலமாக திகழ்கிறது. திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பெற்றதும் ஆகும். இந்த கோவிலின் ஸ்தல வரலாறை பார்ப்போம். அசுர வம்சத்தில் உதித்த பலிமன்னன் மிகுந்த நீதிமானாக அரசு புரிந்து வந்தார். இவன் மாலி, மாலியவன், சுமாலி ஆகிய 3 அசுரர்களுக்காக தேவர்களுடன் போரிட்டு வென்றான். இதனால் ஏற்பட்ட தோஷம் நீங்க இந்த தலத்திற்கு வந்து வராக தீர்த்த கரையில் தவமிருந்து ஆதிவராக மூர்த்தியின் தரிசனமும் திருவருளும் கிடைக்க பெற்றதாக தல புராணம் சொல்கிறது. இது மட்டும் இல்லாம காலவ மகரிஷி இந்த தலத்திற்கு வந்து கடும் தவம் புரிந்தார். அவரது பிரார்த்தனையை ஏற்று பிரம்மச்சாரியாக வந்து அவருடைய 360 புதல்வியரையும் தினம் ஒரு பெண் என மனம் புரிந்து அருளினாராம். கடைசி நாளன்று அனைவரையும் ஒரே பெண்ணாக்கி தன் இடப்பக்கம் தொடையில் அமர்த்தி தனது தேவியுடன் எம்பெருமான் இந்த உலகிற்கு அருள்பாலிக்கின்றார். தினம் ஒரு கல்யாணம் என்பதால் பெருமாளுக்கு நித்திய கல்யாண பெருமாள் என்ற திருநாமமும் அமையப்பெற்றது. அவரது இடப்பக்கத்தில் அருளும் நாச்சியாருக்கு அகிலவல்லி நாச்சியார் என்ற திருப்பெயர். இந்த கோவிலில் கோமலவல்லி தாயார் தனி சந்நிதி பெற்றிருக்கிறார். திரு என்னும் லக்ஷ்மியை தன் இடப்பக்கத்தில் பெருமாள் கொண்டுள்ளதால் இந்த ஸ்தலத்திற்கு திரு இடந்தை என்று பெயர் பெற்றது. அது காலப்போக்கில் மருவி திருவிடந்தை என்று ஆனது. இங்கிருக்கும் ஒவ்வொரு தீர்த்தங்களும் விசேஷமானவை. சித்திர மாதத்தில் கல்யாண தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை சேவித்தால் பாவங்கள் அழியும். மார்கழியில் ரங்கநாத தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை சேவித்தால் நினைத்தது நடக்கும். மாசி மாதம் வராக தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை சேவித்தால் மோட்சம் கிட்டுமாம். இது இங்கிருக்கும் ஆதிவராக பெருமாள் பலிமன்னனுக்கு வழங்கிய அருள்வாக்கு என்று மக்களால் நம்பப்படுகிறது. இங்கு மற்றொரு சிறப்பு என்னவென்றால் ஆதிசேஷன் தம்பதி சமேதராக ஆதிவராகரின் திருவடியை தாங்கி சேவை செய்கிறார். அதனால் இந்த பெருமாளை தரிசித்து வழிபடுபவர்களுக்கு ராகு கேது தோஷங்கள் நீங்கி கல்யாண வரம் கைகூடும் என்பது ஐதீகமாக உள்ளது. உற்சவர் நித்திய கல்யாண பெருமாளுக்கும் கோமலவல்லி தாயார் இருவருக்குமே இயற்கையிலேயே தாடையில் திருஷ்டி போட்டு இருப்பதால் இங்கு வந்து மனமுருங்கி வேண்டுபவர்களின் திருஷ்டிகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. திருமண தடை இருக்கும் ஆண்களும் பெண்களும் இந்த தலத்திற்கு வந்து கல்யாண தீர்த்தத்தில் குளித்துவிட்டு தேங்காய், பழம், கஸ்தூரி மாலைகள் 2 மற்றும் வெற்றிலை பாக்குடன் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும். பின்னர் சந்நிதியில் பிரசாதமாக தரும் மாலையை கழுத்தில் மாட்டிக்கொண்டு ஆலய பிராகாரத்தை 9 முறை வலம் வர வேண்டும். 9 முறை வலம் வந்ததும் கொடிமரம் அருகில் வடக்கு நோக்கி நமஸ்காரம் செய்து வணங்க வேண்டும். இப்படி செய்தால் பெருமாள் திருவருளால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது பலரது நம்பிக்கையாக உள்ளது. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவிலானது சென்னைக்கு மிக அருகில் கோவளம் கடற்கரைக்கு அருகில் உள்ள திருவிடந்தை என்னும் கிராமத்தில் உள்ளது. ஸ்ரீ திருவிடந்தை ஆதிவராக பெருமாள் மற்றும் நித்திய கல்யாண பெருமாள் கோவில் ஐப்பசி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நித்திய கல்யாண பெருமாளின் திருநட்சத்திரமாகும். அன்றைய தினம் வெகு விமர்சையாக பூஜைகள் நடத்தப்படும். இந்த கோவிலோட லொகேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், அதனையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த கோவிலானது காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் மற்றும் மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். இந்த கோவிலுக்கு நீங்க ஏற்கனவே போய் பலன் பெற்றிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்க. அது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். இது போன்ற ஆன்மீக பதிவுகளை நீங்கள் உடனே பெற எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.